नमस्कार. அமைச்சரவையில் என்னோட துணைவர்களே, ரமேஷ் போக்ரியால் நிஷங்க் அவர்களே, சஞ்சய் தோத்ரே அவர்களே, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்வி கொள்கையில் மகத்தான பங்களிப்பை அளிச்சிட்டு வர நாட்டின் புகழ்மிக்க விஞ்ஞானி டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்களே, மேலும் அவரோட குழுவினரே, இந்த மாநாட்டில் பங்கெடுத்து வரும் துணைவேந்தர்கள், பிற கல்வித்துறை வல்லுநர்களே, இதர பெரியோர்களே, உங்க எல்லாருக்கும் பல பல வாழ்த்துக்கள். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்வி கொள்கை தொடர்பாக இன்றைய இந்த நிகழ்ச்சி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. இந்த மாநாடு வாயிலா பாரத நாட்டோட கல்வி சூழலுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்வி கொள்கையோட பல்வேறு கோணங்களை பற்றி விரிவான தகவல்கள் கிடைக்கும். எத்தனை தகவல்கள், அதிக தகவல்கள் அதிக தெளிவா ஆகுமோ அந்த அளவுக்கு சுலபமா இந்த தேசிய கல்வி கொள்கையை அமலாக்கமும் செய்ய முடியும். நண்பர்களே, 3-4 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட தொடர் ஆய்வுகள் அலசல்களுக்கு பிறகு, லட்சக்கணக்கான ஆலோசனைகள் விவாதங்களுக்கு பிறகு தேசிய கல்வி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாடு முழுவதிலும் பரவலான விவாதங்கள் நடைபெற்று வருது. பல்வகை துறைகளைச் சேர்ந்தவங்க, பல்வேறு கோட்பாடுகளை உடையவங்க தங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. தேசிய கல்வி கொள்கையை ஆய்வு செய்துட்டு வர்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விவாதம். இது எந்த அளவுக்கு அதிகம் நடைபெறுதோ அந்த அளவு அதிக ஆதாயம் தேசிய கல்வி கொள்கைக்கு கிடைக்கும். மேலும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தேசிய கல்வி கொள்கை அறிமுகப்படுத்த பிறகு நாட்டின் எந்த ஒரு துறையிலிருந்தும், எந்த ஒரு பிரிவை சேர்ந்தவங்க கிட்ட இருந்தும் ஒரு விஷயம் பேசப்படல, அதாவது இதுல ஏதோ ஒரு சார்பு இருக்கு அப்படின்னு, அல்லது இது ஒருதலை பட்சமானதுன்னு. இது ஒரு குறியீடும் கூட. என்னன்னா, மக்கள் பல ஆண்டுகளா, பல காலமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற கல்வி அமைப்புல என்ன மாற்றங்களை விரும்பினாங்களோ அவங்களால இப்ப அவற்றை பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்ப சிலரோட மனங்கள்ல ஒரு கேள்வி ரொம்ப இயல்பாவே எழ வாய்ப்பு இருக்கு. அதாவது, இத்தனை பெரிய மாற்றத்தை காகிதத்தில் என்னமோ வடிச்சாச்சு, ஆனா இத அடிமட்டத்தில் எப்படி அமல் செய்ய போறாங்க? அதாவது, இப்ப எல்லாரோட பார்வையும் இதோட அமலாக்கம் மேலதான் அடங்கி இருக்கு. இந்த சவாலை பார்க்கும் வேளையில அமைப்புகளை உருவாக்க எங்க மாற்றங்கள் செய்ய தேவையா இருக்கோ அவற்றை நாம எல்லாரும் இணைஞ்சு செஞ்சாகணும். இதை செய்தே ஆகணும். நீங்க எல்லாரும் தேசிய கல்வி கொள்கையோட அமலாக்கத்தில் இந்த பணியில நேரடியா ஈடுபட்டு இருக்கிறவங்க. ஆகையினால உங்க எல்லாரோட பங்களிப்பும் ரொம்ப அதிகம் மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமானதும் கூட. இன்னொரு புறம், அரசியல் உறுதிப்பாடு விஷயத்துல நான் முழுமையான உறுதியோட இருக்கேன். நான் முழுமையா உங்களுக்கு துணையா இருக்கேன். நண்பர்களே, ஒவ்வொரு நாடும்
தன்னுடைய கல்வி முறைய தன்னுடைய தேசிய விழுமியங்களோட இணைச்சுக்கிட்டு தன்னுடைய தேசிய இலக்குகளுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு முன்னேற்ற பாதையில் செல்லுது. இது எதை குறிக்குதுன்னா, நம்ம தேசத்தோட கல்வி முறையை தன்னுடைய தற்கால மற்றும் எதிர்கால தலைமுறைகளோட எதிர்காலத்தை தயாரா வைக்கணும், எதிர்காலத்தை தயார் செய்யணும். பாரத நாட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்வி கொள்கையோட அடிப்படையும் கூட இந்த எண்ணத்தை கொண்டதுதான். தேசிய கல்வி கொள்கை 21ஆம் நூற்றாண்டு பாரத நாட்டோட புதிய இந்தியாவோட அடித்தளத்தை ஏற்படுத்த இருக்குது. 21ஆம் நூற்றாண்டு பாரதத்துக்கு நமது இளைஞர்கள், இந்த இளைய தலைமுறையினருக்கு எந்த மாதிரியான கல்வி தேவையானதோ, எந்த மாதிரியான திறன்கள் தேவை, தேசிய கல்வி கொள்கையில இந்த மாதிரியான விஷயங்கள் மேல சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. பாரதத்தை வலுவான நாடாக ஆக்க, வளர்ச்சிக்கான புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்ல, பாரத நாட்டு குடிமக்களை மேலும் அதிகார பங்களிப்பு உடையவங்களாக்க, மேலும் சந்தர்ப்பங்களுக்கு தகுதியானவங்களா அவங்கள நாம ஆக்க இந்த கல்வி கொள்கையில விசேஷ அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பாரத நாட்டின் மாணவன் அவர் தொடக்க கல்வி நிலையில இருந்தாலும் சரி, அல்லது கல்லூரியிலேயோ அறிவியல் ரீதியான கல்வியை கற்பாரு, வேகமா மாறி வரும் காலம் மற்றும் வேகமா மாறக்கூடிய தேவைகளுக்கு ஏத்த மாதிரி படிக்கும் போது அப்ப அவங்களால நாட்டை உருவாக்கும் பணியில ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை சிறப்பா அளிக்க முடியும். நண்பர்களே, கடந்த பல ஆண்டுகளாகவே நம்மோட கல்வி முறையில பெரிய மாற்றங்கள் ஏதும் நிகழ்த்தப்படல. விளைவு என்னாச்சு? நம்மோட சமூகத்தில் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் மற்றும் கற்பனை திறன் மூலக்கூறுகளை ஊக்கப்படுத்துறதுக்கு பதிலா ஏட்டுக்கல்விக்கு மட்டுமே ஊக்கம் அளிக்கப்பட்டு வந்திருக்கு. சில சமயம் மருத்துவராக அலைமோதுதல், சில சமயத்தில் பொறியாளராக தள்ளுமுள்ளு, சில சமயம் வக்கீலாக அலைமோதல், ஆர்வம், திறமை மற்றும் தேவை பற்றின சரியான மதிப்பீடு இவை செய்யப்படாம மந்தை மனப்பான்மையில இருந்து கல்வியை வெளியே கொண்டு வரது முக்கியமா இருந்துச்சு. நம்மோட மாணவர்கள் கிட்ட, நம்ம இளைஞர்கள் கிட்ட நுண்ணாய்வு சிந்தனை மற்றும் புதுமையான சிந்தனை இவை எப்படி மலர முடியும்? அதாவது நம்ம கல்வியில பேரார்வம் ஏற்படாத வரை, கல்வியோட தத்துவம் ஏற்படாத வரை, கல்வியோட நோக்கம் ஏற்படாத போது ஏற்படாது. நண்பர்களே, இன்னைக்கு குருதேவ் ரவீந்திரநாத் டாகோரோட நினைவு நாளும் கூட. அவர் சொல்லுவாரு, உயர்வான கல்வி எதுன்னு சொன்னா அது நமக்கு வெறும் தகவல்களை மட்டும் அளிக்கிறது இல்ல, மாறாக நம்ம வாழ்க்கைய ஒட்டுமொத்த இருப்போட இணக்கத்தை உண்டாக்குது அப்படிம்பாரு. உறுதியா சொல்றேன், தேசிய கல்வி கொள்கையோட பரந்த நோக்கம் இதோட தொடர்புடையதுதான். இதன் பொருட்டு பகுதி பகுதியா சிந்திக்கிறதுக்கு பதிலா ஒரு முழுமையான கண்ணோட்டத்துக்கான தேவை இருந்துச்சு. இதத்தான் முன்னிறுத்துவதில் தேசிய கல்வி கொள்கை வெற்றிகரமா செஞ்சிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு நாம தேசிய கல்வி கொள்கை
அமல் செய்யப்படும் நிலைக்கு வந்திருக்கையில இந்த வேளையில நான் வினாக்கள் பத்தின விவாதங்களை உங்க கூட நிகழ்த்த விரும்புறேன். தொடக்க காலத்துல இவை நம்முல எழுப்பப்பட்டிருந்தன. அப்ப மிகப்பெரிய வினாக்களா 2 இருந்தன. அவை என்னன்னா, அதாவது நம்ம கல்வி முறையானது நம்ம இளைஞர்களை படைப்பு திறன், பேரார்வம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு நிறைஞ்ச திசையில பயணிக்க உத்வேகப்படுத்துதாங்கிற கேள்வி. நீங்க எல்லாரும் இந்த துறையில பல ஆண்டுகளா பணியாற்றிட்டு வரீங்க. நீங்க உங்க வாழ்க்கைய கல்விக்காக அழைச்சிருக்கீங்க, அர்ப்பணம் செஞ்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் இதோட விடை ரொம்ப சிறப்பாவே தெரியும். நண்பர்களே, நம்ம முன்னால வைக்கப்பட்ட 2வது கேள்வி, நம்மோட கல்வி அறிவானது, நம்மோட கல்வி முறையானது நம்ம இளைஞர்களுக்கு அதிகார பங்களிப்பு அளிக்குதா? நாட்டில் ஒரு அதிகார பங்களிப்பு உடைய சமூகத்தை ஏற்படுத்த உதவிகரமாயிருக்கா? உங்க எல்லாருக்கும் இந்த வினாக்கள் பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும். இதுக்கான விடைகள் பத்தியும் நல்லாவே தெரியும். நண்பர்களே, எனக்கு இன்னைக்கு என்ன சந்தோஷம்னா, நாட்டோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நாட்டோட தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கும் வேளையில் இந்த வினாக்கள் தொடர்பா தீவிரமான முறையில் செயல்பாடுகள் நடந்திருக்கு. நண்பர்களே, மாறி வரும் கால சூழல்களுக்கு ஏத்த வகையில் ஒரு புதிய உலக அளவிலான ஒரு முறை, ஒரு புதிய வடிவம், அமைப்புகள்ல மாற்றம், ஒரு புதிய உலக தரத்திலான முறை உருவாக்கம் அடைஞ்சிருக்கு. ஒரு புதிய உலக தரநிலையும் கூட தீர்மானிக்கப்பட்டு வருது. இதை கருத்தில் கொண்டு பாரத நாட்டோட கல்வி முறை தானே தனக்கு மாற்றங்களை செய்வதுங்கிறது இதுவும் மிக மிக முக்கியமான விஷயம். பள்ளிக்கூட பாடத்திட்டத்தோட 10+2 முறையிலிருந்து விலகி இதை தாண்டி இப்ப 5+3+4 இந்த பாடத்திட்டத்துக்கு வடிவம் கொடுப்பது இந்த திசையில மேற்கொள்ளப்பட்ட ஒரு அடி. நாம நம்ம மாணவர்களை எல்லாம் உலக குடிமக்களை ஆக்கவும் வேணும், அதே நேரம் இன்னொன்னையும் கவனத்தில் வைக்கணும். அதாவது அவங்க உலக குடிமக்களாகவும் ஆகணும், இதோடு கூடவே அவங்க தங்களோட வேர்களோட இணைஞ்சும் இருக்கணும். வேர்கள்ல இருந்து உலகம் வரையும், மனிதன் தொடங்கி மனிதம் வரையும், கடந்த காலத்திலிருந்து நவீன காலம் வரையும் அனைத்து கூறுகளையும் ஒருங்கிணைச்சு இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கான வடிவம் முடிவு செய்யப்பட்டிருக்கு. நண்பர்களே, இந்த விஷயத்தில் எந்த ஒரு விவாதமும் இல்லை. அதாவது குழந்தைங்க வீட்டில் பேசுற மொழியும் பள்ளியில அவங்க பாடம் கத்துக்கிற மொழியும் ஒன்று போல இருக்கும்போது பிள்ளைங்களோட கற்றல் வேகம் ரொம்ப சிறப்பாகவே அமையுது. இது ஒரு பெரிய காரணம். இதன் காரணமா எந்த அளவுக்கு முடியுமோ 5ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைங்களோட அவங்களோட தாய்மொழியில மட்டுமே படிப்பை சொல்லிக் கொடுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா பிள்ளைங்களோட அவங்களோட அடித்தளம் அதிக பலப்படுவது உண்மை. அவங்களோட மேற்படி படிப்புகள்லையும் கூட அவங்களோட அடித்தளம் மேலும் பலமானதா ஆகும். நண்பர்களே, இதுவரை இருக்கிற நம்ம கல்வி முறையில, இந்த முறையில எதை பற்றி சிந்திப்பது? நான் ரொம்ப பொறுப்புணர்வோட பேசிக்கிட்டு இருக்கேன். எதை சிந்திப்பதுங்கிறதுக்கு மேலதான் கவனம் இருந்துச்சு. ஆனா இந்த கல்வி கொள்கையில எப்படி சிந்திப்பது, இது மேல அழுத்தம் கொடுக்கப்பட இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னா,
இன்னைக்கு நாம இருக்கிற நிலையில जहां इंफॉर्मेशन और இந்த நிலை எப்படிப்பட்டதுன்னா कोई कमी இங்க தகவல் மற்றும் உள்ளடக்கம் बाढ़ आई, இவற்றுக்கு குறைவே இல்லை. ஒரு வகையில हर प्रकार की ஏராளமாவே இருக்குன்னு சொல்லலாம். आपके मोबाइल फोन पर अवेलेबल எல்லா वகையான தகவல்களும் ये है। உங்க மொபைல்லயே கிடைக்குது. जानकारी हासिल இப்ப என்ன முக்கியம்னா पढ़ना இதுல எந்த தகவலை நாம அடையணும், எதை படிக்கணும், राष्ट्रीय शिक्षा இந்த விஷயத்தை கருத்துல கொண்டுதான் தேசிய கல்வி கொள்கையில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. चौड़ा सिलेबस होता அதாவது படிப்புக்காக ढेर மிக நீண்ட பெரிய பாடத்திட்டம் இருக்கு, ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. कम किया जाए அவற்றோட தேவையை குறைக்கணும். कि बच्चों இப்ப முயற்சி என்னன்னா பிள்ளைங்க கத்துக்கிறதுக்காக डिस्कवर என்கொயரி பேஸ், डिस्कशन டிஸ்கவரி பேஸ், और மேலும் बेस டிஸ்கஷன் பேஸ்ட், அனாலிசிஸ் பேஸ்ட் முறைகள் மீது इससे அழுத்தம் அளிக்கப்பட்டிருக்கு. सीखने की ललक இதன் காரணமா பிள்ளைங்க கிட்ட கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்கும். पार्टी அவங்க வகுப்புகள்ல அவங்களோட பங்கெடுப்பும் கூட அதிகரிக்கும். हर विद्यार्थी को நண்பர்களே, स्टूडेंट को यह ஒவ்வொரு மாணவனுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சே ஆகணும். அதாவது அவங்க தங்களோட ஆர்வத்தை முன்னெடுத்து போக முடியணும். के हिसाब से அவங்க தங்களோட வசதிகள் தேவைகளுக்கு ஏத்த வகையில या कोई कोर्स को ஏதோ ஒரு பட்ட படிப்பு இல்ல படிப்பை अगर उसका मन கடைபிடிக்க முடியணும். छोड़ भी ஒருவேளை அவர் விரும்பினா அதை கைவிடவும் முடியணும். कि कोई அடிக்கடி என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு படிப்பு படிச்ச பிறகு மாணவர் ஒரு வேலைக்கு போகும்போது कि जो उस அப்பதான் அவர் உணர்றாரு, அதாவது அவர் படிச்சது வேலைக்கான தேவையை நிறைவேற்றலைங்கிற விஷயத்தைய. अलग अलग वजहों के பல மாணவர்கள் बीच में ही வேற வேற காரணங்களால இடையிலேயே படிப்பை துறந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கு. की जरूरतों का ख्याल रख இப்படிப்பட்ட அனைத்து மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு एग्जिट का ऑप्शन दिया गया பல நிலையிலான நுழைவு வெளியேற்ற விருப்பத் தேர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. वापस अपने இப்ப மாணவர்கள் மீண்டும் தங்களோட படிப்போட இணைஞ்சுக்கலாம். தங்களோட வேலை தேவைகளுக்கு ஏத்த வகையில அதிக திறமையான முறையில कर सकता படிக்க முடியும், इसका கத்துக்க முடியும். இதுல இன்னொரு கோணமும் உண்டு. एकता होगी மாணவர்களுக்கு மேலும் ஒரு சுதந்திரமும் இருக்கு. बीच में இப்ப அவங்க ஒரு படிப்பை दूसरे कोर्स में இடையிலேயே நிறுத்திட்டு இன்னொரு படிப்பை தேர்ந்தெடுத்தாங்கன்னு வைங்க, के लिए அப்படி கூட அவங்க செய்யலாம். कोर्स से இதுக்காக அவங்க முந்தைய படிப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை और விலகி இடைவெளி எடுத்துக்கலாம். மேலும் அவங்க இன்னொரு படிப்புல சேர்ந்துக்கலாம். உயர்கல்விய ஓட்டத்திலிருந்து விடுவிக்க एंट्री और एग्जिट பல நிலை நுழைவு மற்றும் வெளியேற்றம் கிரெடிட்டின் பின்னணியில दूर की सोच के இந்த நீண்ட தொலைநோக்கு சிந்தனையை கருத்துல வச்சுக்கிட்டு தான் நாம முன்னெடுத்திருக்கோம். की तरफ बढ़ रहे हैं நாம எந்த காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா जीवन அங்க எந்த ஒரு நபரும் किसी வாழ்க்கை முழுவதும் नहीं टिका रहे ஒரே வேலையில மட்டுமே நீடிச்சு இருக்கிறவா இருக்க மாட்டாரு. निश्चित है मान के चलिए மாற்றம்ங்கிறது உறுதியானதுன்னு முடிவு செஞ்சே பயணிங்க. से निरंतर மேலும் இதன் பொருட்டு அவர் தொடர்ச்சியா और தனக்குத்தானே स्किल மீள் திறனாக்கம் மற்றும் மேம்பட்ட திறனாக்கம் செய்துக்க வேண்டியிருக்கும். पॉलिसी நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, इसका தேசிய கல்வி கொள்கையில से ध्यान இதுலயும் கூட நுணுக்கமான கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. देश के विकास में நண்பர்களே, எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியிலையும் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குன்னு சொன்னா गरिमा அது சமூகத்தோட அனைத்து மட்டங்களோட கண்ணியம், அதோட டிக்னிட்டி, சமூகத்தோட எந்த ஒரு நபராகட்டும் कोई என்ன வேணா செய்தாலும் कोई யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது. हमें நாம இங்க சிந்திக்க வேண்டியது பாரதம் மாதிரியான கலாச்சார வளம் நிறைஞ்ச நிறைவாக இருந்த நாட்டுல இந்த தீமை எங்கிருந்து வந்துச்சு? உயர்ந்தவன் தாழ்வன்கிற உணர்வு मेहनत
உடல் உழைப்பு கூலி தொழில் புரிந்தவங்களை கேவலமா பார்க்கிறது, இந்த மாதிரியான வக்ர நோக்கு हमारे अंदर எப்படி நமக்குள்ள குடியேறிச்சு? इसकी இதுக்கு பெரிய காரணம்னு சொன்னா कि हमारे நம்மோட கல்வி முறையால சமூகத்தோட இந்த நிலையில இருப்பவங்களோட ஒரு தொடர்புண்மையை ஏற்படுத்தியிருக்கு. जब गांव நீங்க கிராமங்களுக்கு போனா அங்க விவசாயிகள், தொழிலாளிகள், உடல் உழைப்புல ஈடுபட்டவங்க வேலை செய்வதை பார்க்கும்போது तभी அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும், उन्हें அவங்கள அப்பதானே புரிஞ்சுக்க முடியும் वो कि அவங்க எத்தனை பெரிய பங்களிப்பு அளிச்சிட்டு இருக்காங்கன்னு. समाज சமூகத்தோட தேவைகளை நிறைவு செய்ய வேண்டி அவங்க தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு. அவங்களுக்கு மதிப்பளிக்கிற நடத்தைய நம்ம தற்கால தலைமுறையும் எதிர்கால தலைமுறைகளும் கத்துக்கிட்டே ஆக வேண்டி இருக்கு. ஆகையினால தேசிய கல்வி கொள்கையில மாணவர்கள் கல்வி மற்றும் உழைப்பின் கண்ணியம் இது குறித்தும் கூட அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்குது. நண்பர்களே, 21ஆம் நூற்றாண்டு பாரதத்திலிருந்து पूरी உலகு அனைத்துக்குமே बहुत நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. பாரத நாட்டுக்கு இருக்கிற வல்லமை என்னன்னா, நம்மால திறன் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு இடையிலான இணக்கத்தை உலகம் முழுவதுக்கும் அளிக்க முடியும். हमारे நம்மோட இந்த பொறுப்பையும் கூட हमारे நம்மோட கல்வி கொள்கை एड्रेस கவனத்துல கொள்ளுது. राष्ट्र தேசிய கல்வி கொள்கையில जो என்னென்ன தீர்வுகள்லாம் அளிக்கப்பட்டிருக்கோ उससे அதனால फ्यूचर எதிர்காலத்திய தொழில்நுட்பம் தொடர்பா एक ஒரு கண்ணோட்டத்தை மேம்படுத்தும் உணர்வும் உண்டு. अब இப்ப தொழில்நுட்பமானது हमें மிக விரைவாகவும் மிக சிறப்பான வகையிலையும் மிக குறைவான செலவிலையும் சமூகத்துல கடைப்படியில எடுக்கிற மாணவனையும் எட்ட ஒரு பாகதையை வகுத்திருக்கு. हमें நாம இதை மேலும் அதிக அளவுல பயன்படுத்திக்கிட்டாகணும். इस இந்த கல்வி கொள்கை வாயிலாக टेक्नोलॉजी தொழில்நுட்பம் ஆதாரமான बेहतर சிறப்பான உள்ளடக்கம் और மற்றும் ஸ்கோர்ஸை மேம்படுத்த बहुत அதிக உதவிகரமா இருக்கும். बेस அடிப்படை கணினி அறிவு पर बल மீது அழுத்தம், குவிமையம் फोकस हो அல்லது या फिर ஆய்வுகள் மீது அதிக அழுத்தம், இவை வெறும் ये सिर्फ கல்வி முறை மட்டுமில்லை, सिस्टम ही नहीं மாறா சமுதாயம் முழுவதன் அணுகுமுறையை மாற்றக்கூடிய சாதனங்களா ஆக முடியும். माध्यम बन सकता வர்ச்சுவல் லேப், वर्चुअल लैब மாதிரியான கோட்பாடு कंसेप्ट பல லட்சக்கணக்கான நண்பர்களுக்கு சிறப்பான கல்வி கனவுகளை கொண்டு சேர்க்க இருக்கு. முன்னால அவங்களால पहले से ही படிப்புகளை படிக்க கூட இயலாத நிலை இருந்துச்சு. ஏன்னா அதுல பரிசோதனைகள் அவசியமா இருந்துச்சு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்வி கொள்கை நம்ம நாட்டுல हमारे देश में ஆய்வுக்கும் கல்விக்கும் இடையேயான இடைவெளிக்கு गैप को முடிவு கட்டவும் करने में भी முக்கியமான பங்களிப்பை அளிக்க இருக்குது. நண்பர்களே, நிறுவனங்கள்லையும் इंस्टीट्यूशन மேலும் கட்டமைப்புகள்லையும் स्ट्रक्चर में இந்த சீர்திருத்தங்கள் பிரதிபலிக்கும் போது होंगे அப்பதான் தேசிய கல்வி கொள்கைய அதிக தாக்கமுடையதா மேலும் விரைவான கதியில அமல் செய்ய முடியும். किया जा இன்னைக்கு காலத்தோட தேவை என்னன்னா, புதுமைகள் படைத்தல் மற்றும் இணைவாக்கத்தோட விழுமியங்களை நாம சமூகத்துல கட்டமைக்க விரும்பினோம்னு சொன்னா आज में निर्मित करना அவை முதல்ல நாட்டின் கல்வி நிறுவனங்கள்ல இருந்து தான் துவங்கியாகணும். इंस्टीट्यूशन से शुरू இவற்றோட தலைமை உங்க வசம்தான் இருக்கு. और जिसका नेतृत्व आप सब நாம கல்வி மற்றும் விசேஷமான உயர்கல்விய அதிகார பங்களிப்புடைய சமுதாயமா நிறுவும் சக்தியை நாம ஆக்க விரும்பும் போது அப்ப இதன் பொருட்டு உயர்கல்வி நிறுவனங்களையும் கூட हायर एजुकेशन அதிகார பங்களிப்பு உடையனவா ஆக்குவது அவசியம். पावर करना எனக்கு புரியுது. இப்ப நாம நிறுவனங்களுக்கு அதிகார பங்களிப்பு அளிப்பதுன்னு பேசும்போது पावर करना அது கூடவே வேற ஒரு சொல்லும் சேர்ந்தே வருது. एक और அந்த சொல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சொல் என்ன? ஆட்டோனமி, क्या है தன்னாட்சி.
உங்களுக்கும் நல்லா தெரியும், இந்த தன்னாட்சி விஷயத்துல நம்ம நாட்டுல ऑटोनॉमी को लेकर இரு வகையான கருத்துக்கள் நாடு முழுவதிலையும் நிலவிக்கிட்டு இருக்கு. पूरे देश में ஒரு கருத்துப்படி எல்லாத்தையும் அரசு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு முழு வீச்சில் செயல்படணுங்கிறது. पूरी शक्ति से இப்ப ரெண்டாவது கருத்து என்னன்னா, அனைத்து நிறுவனங்களுக்கும் सभी இயல்பாவே தன்னாட்சி கிடைச்சாகணும். ऑटोनॉमी मिलनी चाहिए। மொத கருத்துப்படி அரசு சாரா நிறுவனங்கள் மீது அவநம்பிக்கை பிரதிபலிக்குது. के प्रति ஆனா ரெண்டாவது கருத்துப்படி तो दूसरे தன்னாட்சியானது உரிமைங்கிற வகையிலையும் கூட एंटाइटल பார்க்கப்படுது, அணுகப்படுது. ट्रीट किया जाए। நல்ல கல்வி அளிக்கும் பாதையானது क्वालिटी एजुकेशन का இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலிருந்து தான் ஏற்படுது. ரெண்டு எண்ணங்களுக்கு இடையில தான் உருவாகுது. दोनों मतों के எந்த அமைப்பு தரமான கல்வியை அளிக்கும் பொருட்டு क्वालिटी அதிகமா வேலை செய்யுதோ அதுக்கு அதிக தன்னிச்சை அளிப்புங்கிற வெகுமதி அளிக்கப்படணும். रिवॉर्ड இதன் காரணமா தரத்துக்கு ஊக்கமும் அளிக்கப்படும், क्वालिटी को தவிர அனைவருக்கும் வளர்வதற்கான ஊக்கமும் கிடைக்கும். improve करने के लिए इंसेंटिव भी நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, नेशनल தேசிய கல்வி கொள்கை வர்றதுக்கு முன்னால राष्ट्रीय शिक्षा नीति இப்ப சமீப ஆண்டுகள்ல நீங்களுமே கூட பார்த்திருக்கலாம், எப்படி நம்மோட இந்த அரசு की कैसे ஏராளமான கல்வி நிறுவனங்களுக்கு अनेकों தன்னாட்சி வழங்குற நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறத. स्वामी देने की எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேசிய கல்வி கொள்கையோட राष्ट्रीय அமலாக்கம் நாளாவட்டத்தில் ஏற்படும் போது जैसे கல்வி நிறுவனங்களுக்கு தன்னாட்சி வழங்குவதுமே கூட ऑटोनॉमी மேலும் முடுக்கி விடப்படும். और நண்பர்களே, நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் देश के மகத்தான விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவாரு, डॉक्टर एपीजे अब्दुल कलाम the purpose of education पर्पस is to make good human beings with skill and expertise. and Enlightened human beings enlighten can be created by teachers. உண்மையிலேயே கல்வி முறையில மாற்றம், शिक्षा व्यवस्था में நாட்டுக்கு நல்ல மாணவர்கள், अच्छे நல்ல தொழில் வல்லுநர்கள், अच्छे மேலும் நல்ல குடிமக்களை அளிக்கும் और उत्तम மிகப்பெரிய ஊடகம் बहुत बड़ा माध्यम நீங்க எல்லாரும் தான். ஆசிரியர்களான நீங்க எல்லாரும் தான், आप सभी பேராசிரியர்களும் தான். प्रोफेसर கல்வித்துறையோட தொடர்புடைய நீங்க தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களால தான் இதை செய்யவும் முடியும். ஆகையினால நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, नेशनल தேசிய கல்வி கொள்கையில राष्ट्रीय ஆசிரியர்களோட கண்ணியத்தையும் डिग्निटी ऑफ கருத்துல எடுத்துக்கப்பட்டிருக்கு. இதுல மேலும் ஒரு முனைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நாட்டில் இருக்கிற திறமைகள் कि भारत का जो அவை நாட்டிலேயே தங்கி இருந்து वो भारत में அவை இனி வரவிருக்கும் தலைமுறைகள் வளர்ச்சியில ஈடுபடணும். हियों का विकास करे। தேசிய கல்வி கொள்கையில राष्ट्रीय शिक्षा नीति ஆசிரியர் பயிற்சி மீது அதிக அழுத்தம் அளிக்கப்பட்டிருக்கு. पर बहुत அவங்க தங்களோட திறன்களை अपनी தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். लगातार अप இது மேல அதிக அழுத்தம் அளிக்கப்பட்டிருக்கு. என் நம்பிக்கை, ஒரு बिलीव ஆசிரியர் கத்துக்கும் போது when ஒரு நாடு தலைமை தாங்குது. நண்பர்களே, nation leads நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, साथियों தேசிய கல்வி கொள்கையை அமல்படுத்த வேண்டி நாம அனைவரும் नीति को अमल में लाने மன உறுதிப்பாட்டோட இணைஞ்சு பணியாற்றுவது அவசியம். एक साथ இதிலிருந்து होकर काम கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளி கல்வி வாரியங்கள், कॉलेज தனித்தனி மாநிலங்கள், स्कूल एजुकेशन வேறு வேறு தொடர்புகளோட இணைஞ்சு स्टेट உரையாடல் மற்றும் உடன்பாடு தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கப்பட இருக்கு. समन्वय का நண்பர்களே, நீங்க எல்லாரும் होने वाला ஏன்னா உயர்கல்வியில தலை சிறந்து விளங்குற நிறுவனங்களிலேயே நீங்க சிறப்பு நிலையில இருக்கீங்க. அப்ப உங்களோட பொறுப்பு அதிகமாயிருக்கு. तो आप என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ज्यादा தேசிய கல்வி கொள்கை தொடர்பா தொடர்ந்து कि राष्ट्रीय வெபினார்களை நடத்தி வாங்க, लगातार கலந்துரையாடல்களை நடத்துங்க, करते रहिए கொள்கை அமலாக்கம் தொடர்பா உத்திகளை உருவாக்குங்க, உத்திகளை செயல்படுத்த வழிமுறைகளை ஏற்படுத்துங்க. நீங்க रणनीतिक
வழிமுறைகளோட காலக்கெடுவையும் இணையுங்க. அவற்றை அமல் செய்ய ஆதாரங்கள், மனிதவள ஆதாரங்கள், இவற்றை ஒருங்கிணைக்க திட்டங்களை தீட்டுங்க. ह्यूमन रिसोर्स, இந்த செயல்பாடுகள் எல்லாத்திலையும் புதிய கொள்கையின் அடிப்படையில் நீங்க அதை ये மேற்கொள்ளணும். सारा चीजें தேசிய கல்வி கொள்கை आप ही को करना வெறும் ஒரு சுற்றறிக்கை மட்டுமில்ல. नीति தேசிய கல்வி கொள்கை नहीं है। ஏதோ ஒரு சுற்றறிக்கையை தாக்கல் செய்யறதாலேயோ அறிவிக்கை வடிவத்திலேயோ மட்டும் அமல் செய்ய முடியாது. नोटिफाई இதுக்காக மனசை செலுத்தணும். इसके लिए நீங்க எல்லாரும் मन बनाना होगा। உறுதியான மன உறுதியை வெளிப்படுத்தி ஆகணும். को நாட்டோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் படைக்க வேண்டி भारत के वर्तमान और भविष्य को உங்களுக்காக, நம் அனைவருக்காக आपके लिए செய்யப்பட வேண்டிய பெரிய வேள்வி, 21ஆம் நூற்றாண்டுல நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற பெரிய சந்தர்ப்பம். 21वीं सदी में मिला हुआ நம்மோட இந்த முயற்சிகளால இந்த நூற்றாண்டு முழுவதற்கும் प्रयासों से ஒரு திசை கிடைக்க போகுது. पूरी शताब्दी இப்ப இதுல இந்த கௌரவம் நிறைஞ்ச அத்தியாயத்தோட இணைய நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். गौरवपूर्ण अध्याय में जुड़ने இதுல உங்க பங்களிப்பு ரொம்ப தேவையானது. இந்த மாநாட்டை பார்க்கிற, की आवश्यक है। கேட்டுக்கிட்டு இருக்கிற इस काम ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் அவசியமானது. है எனக்கு நம்பிக்கை இருக்கு. योगदान आवश्यक है। இந்த மாநாட்டுல मुझे विश्वास है தேசிய கல்வி கொள்கைய कॉन्क्लेव में திறம்பட அமலாக்கம் செய்வது தொடர்பா சிறப்பான ஆலோசனைகளும் इम्प्लीमेंटेशन சிறப்பான தீர்வுகளும் உறுதியா காணப்படும். மேலும் குறிப்பு விஷயம் சொல்லணும். இந்த சந்தர்ப்பத்தில் பொது மேடையில் और मैं विशेष रूप டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்களுக்கும் அவரோட குழுவினர் அத்தனை பேருக்கும் डॉक्टर நான் ஏராளமான பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். पूरी टीम का பல பல நன்றிகளை உரித்தாக்குறேன். बहुत अभिनंदन करता இது ஒன்று சின்ன வேலை இல்லைங்க, மிகப்பெரிய பணி. हूं, धन्यवाद करता हूं। பலரோட ஆலோசனைகள் கிடைச்சது, ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. बड़ा काम முற்றுப்புள்ளியோ கால் புள்ளியோ இங்க அங்க இடம் மாறிச்சுன்னா என்னவாகும்னே தெரியாது. அந்த வகையில और फुल स्टॉप டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்களும் அவர் குழுவினரும் ரொம்ப நுணுக்கமா செஞ்சிருக்காங்க, ஒரு தவமாவே செஞ்சிருக்காங்க. இதனாலதான் முழுமையான வகையில, சர்ச்சைகளே இல்லாத வகையில, நம்பிக்கை உணர்வு நிறைஞ்ச, கனவுகளை நனவாக்க கூடிய வகையில, உறுதிப்பாட்டுக்கு உறுதி அளிக்க வகையில, கடமையே கண்ணாயினார் என்ற முனைப்போட இந்த புதிய கல்வி கொள்கை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. में अतुट எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம நாட்டோட வருங்கால சந்ததிகளோட பிரகாசமான எதிர்காலத்துக்காக தற்கால தலைமுறையோட திறமைகளை மேம்படுத்த இந்த புதிய கல்விக் கொள்கை கை கொடுக்கும். நான் மீண்டும் ஒரு முறை आने के लिए கல்வி உலகத்தைச் சேர்ந்த பெரியோர் உங்க எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன், நல்வாழ்த்துக்களை காணிக்கையாக்குறேன், பல பல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். करते हुए बहुत बहुत शुभकामनाएं देता हूं, बहुत बहुत आभार व्यक्त करता हूं।